ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் தான். இப்போது நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோம்னா, சென்னையில் வெஸ்ட் முகப்பேரில் இருக்கிற சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பெரிய பெருமாள் கோயில். ஆக்சுவலாக இது திருப்பதி நிகரான பெருமாள் கோயிலாக இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தான் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இந்த ஆன் டைம் யூடியூப் சேனலில் இந்த பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆன் டைமில் யூடியூப் சேனலில் நிறைய ஃபுட் வீடியோஸும் ட்ராவல் வீடியோஸும் டெம்பிள் வீடியோஸும் இருக்கும். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் எங்கே இருக்குன்னா, சென்னையில் முகப்பேரில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு முகப்பேர்னு சொல்லி பேர் வந்ததுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த கோயிலுடைய முழு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலில் பெருமாளுடைய பேர் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள். சந்தானம்னா புத்திர பாக்கியம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய பெருமாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு கல்யாணமான அப்புறமா குழந்தை பிறக்கும், அது கடவுள் கொடுக்க வரும். ஆனால் சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் அப்புறமா குழந்தை பிறக்காமல் இருக்குது, அவங்க மனசோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் குழந்தை பிறக்காதவங்களுக்கு நீங்கள் பெருமாள் கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு, குழந்தை பிறக்காத தம்பதிகள் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட வேண்டுதலை வச்சிங்கன்னா இந்த கோயிலில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எப்படி நம்ம திருமலை திருப்பதியில் பெருமாளை அவ்வளோ அழகாக அலங்காரத்தில் பார்க்குறோமோ சூப்பராக, அதே மாதிரி இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் அதே மாதிரி பெருசாக பெருமாள் அழகாக இருப்பார் நின்ற கோலத்தில். திருப்பதியில் பெருமாளை தூரமாக நின்ற கோலத்தில் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயிலில் பெருமாளை கிட்டக்க நின்ற கோலத்தில் அழகாக பார்க்கலாம். இந்த கோயில் ரொம்ப பழங்காலத்தில் கட்டின கோயில். அந்த தூண்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். பழங்காலத்தில் கட்டின கோயில் இது. அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற தூண்லாம் மட்டும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை சுற்றி எல்லாமே இடித்து கட்டியிருக்காங்க சூப்பராக. முன்னாடி இந்த கோயில் சூப்பராக கட்டியிருப்பாங்க. புரட்டாசி மாதம் இங்கே பாருங்கள், நான் புரட்டாசி மாதத்து அன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கோயிலில். புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலில் விநாயகர் சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அப்புறமா லக்ஷ்மி சன்னதி இருக்குது. அப்புறமா ஆண்டாள் சன்னதி இருக்குது. ஐயப்பன் சன்னதி இருக்குது. நிறைய பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி நீங்கள் பார்க்கலாம். இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் அன்னைக்கும் பெருமாள் உகந்த வைகுண்ட வாசல் நாளைக்கு அன்றைக்கும் செம கூட்டமாக இருக்கும். பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இங்கே சாமியை பார்ப்பாங்க. இங்கே 50 ரூபா டிக்கெட் இருக்கும் அந்த டைமில். அப்புறமா 100 ரூபா டிக்கெட் இருக்கும். அப்புறம் ஃப்ரீ தரிசனம் இருக்கும். அது செம கூட்டமாக இருக்கும். மேலே குண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே மேலே போய் ஏறி இறங்கி கீழே போய் சுற்றி சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில். பெருமாளுக்கு உகந்த நாள் நினைக்கலாம். இங்கே எல்லா கோபுரம் மூடி வச்சுருக்காங்க இந்த கோயிலில். ஏன்னா பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்கு, அதனால தான் எல்லா கோபுரம் மூடி வச்சுருக்காங்க இங்கே. அப்புறமா இந்த கோயிலில் டெய்லி அன்னதானம் போடுவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு டோக்கன் தருவாங்க 100 பேருக்கு. அந்த 100 பேருக்கு டெய்லி அன்னதானம் போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 50 ரூபா டிக்கெட்டு. கீழே செம்ம கூட்டமாக இருக்குது. நான் நிற்கிறது ஃப்ரீ தரிசனம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 1.5 மணி நேரமாக நின்றுருங்க சாமியை பார்க்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தன்னைக்கு. இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சின்ன திருப்பதின்னுவாங்க. ஏன்னா திருமலை திருப்பதியில் பெருமாளை பார்க்குற மாதிரி இந்த கோயிலில் நீங்கள் பெருமாளை என்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக பார்க்கலாம். அதனாலே சின்ன திருப்பதின்னுவாங்க. திருப்பதி போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் எப்படி பார்த்தசாரதி கோயிலுக்கு போவாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வந்தவங்க இந்த சந்தான ஸ்ரீனிவாச கோயிலுக்கு வருவாங்க. இந்த சந்தான ஸ்ரீனிவாச கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணாச்சல முதலியார்ன்ற ஒரு கனவுல இப்போது இந்த கோயில் இருக்கிற இடத்துல முன்னாடி இங்கே ஒரு பெருமாள் சிலை புதஞ்சிருக்குன்னு சொல்லி அவருடைய கனவுல பெருமாள் சொல்லியிருக்காரு. அப்புறமா இவர் இங்கே பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெருமாள் சிலை இருக்குது. அப்புறமா அருணாச்சல முதலியார் 19ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வழியில் வந்தவங்க 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில் அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க. அப்புறமா தான் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்திருக்கு. இப்போது இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்க ஏரியா முகப்பேர்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த பேர் மகப்பேர் சொல்லுவாங்க. மகப்பேர்னா புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் சொல்லுவாங்க. போக போக தான் அந்த மகப்பேருன்றத பேரை மாற்றி முகப்பேர் சொல்லி மாற்றிருக்காங்க.
நான் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கோயிலுக்கு வந்தேன். கோயிலை சுற்றி பார்த்த அப்புறமா பிரசாந்த் தந்தாங்க தயிர் சாதம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சுட சுட. இந்த சந்தான ஸ்ரீனிவாச கோயில் வராதவங்க லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பெருமாளை. அவ்வளோ சூப்பரான கோயில் இது. உங்களுக்கு இந்த சந்தான ஸ்ரீனிவாசன் பெருமாள் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய். சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போ. உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? போடா.